என்னதான் பாஸ் நடக்குது இங்கேங்கிற மாதிரி தான் நமக்கு பல கேள்விகள் திருப்பி 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 இப்போ மகாநதி சீரியலை பார்க்கும் பொழுது வருது. இப்போ முதல்ல என்ன அப்படின்னா விஜய் எப்படியாச்சும் காவேரியை தனக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் இடத்துல வேலை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு திருப்பி தன்னுடைய எம்ப்ளாயி மூலமாக கால் பண்ணி, காவேரி மேடம் மேடம் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் மேடம், மேடம் இன்டர்வியூக்கு வரீங்களா மேடம், ஒரு ஜூனியர் இன்டீரியர் டிசைன் இருக்குது மேடம் அப்படின்லாம் பேச, உடனே இந்த வேலைக்கு நான் போகிறேன்க்கா, இது எனக்கு பிடிச்ச வேலை தான்க்கா, ஆனால் என்ன அவர் தான் எனக்கு இன்டீரியர் டிசைனிங்லாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு காவேரி கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தினேஷ்னு சொல்லிட்டு வச்சது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி அந்த பேர் என்னன்னு கேட்டால் தினேஷ்னு ரொம்ப தயங்கி பயந்து சொன்னார். உடனே என்னையா சொதப்பி வச்சுருக்க, அது பார்த்தா யாருன்னா காவேரி விஜய் கூட ஒர்க் பண்ணுறவர். உடனே அவர் எதுக்கே அவர் பேரை கேட்டால் டக்குன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்ருக்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக இவங்களே திருப்பி கால் வருது காவேரிகிட்டேருந்து. காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சந்தேகத்தோட கால் பண்ணிட்டு, சொல்லுங்கள் அன்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சார்கிட்ட சொல்லிவிடுங்க, அவருக்கு சொல்கிற இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி வேலை கிடச்சிச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அவர் சாரி மேம் அப்படின்னு வச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கிக்கிறாரு விஜய். அந்த பிளான் முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் புது வீடுக்கு வந்துட்டாங்க. இப்போ மகாநதி ஃபேமிலி புதுசாக கஷ்டப்பட்டு குமரன் பெயிண்ட் அடிச்சாருனாங்கல்ல, அது எந்த வீடுன்னு போய் பார்த்தா பாரதி கண்ணம்மா இருந்த வீடு. இந்த வீடு தான் பல காலமாக பெயிண்ட் அடிச்சு தானே இருக்குது, அதுக்கு எதுக்கு திருப்பி பெயிண்ட் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா புது பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல், அதே நீல கலர் பெயிண்ட். அதில் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு அடிக்கிறாங்க போல். ஆனால் அந்த மாதிரி நீல கலர் பெயிண்டெல்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே திடீர்னு சோகமாக வாழ்க்கையே இருக்க மாதிரிலாம் சில சமயம் இருக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் பால் காய்ச்சி எல்லோரும் பிடிச்சி அதுக்கப்புறமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒவ்வொருத்தங்களாக பேச ஆரம்பிச்சு, குமரன் நான் வாடகை கொடுக்குறேன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பக்கம் காவேரி சொல்ல, நாங்களும் இருக்கோம் நிவின் சொல்லன்னு மாற்றி அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையும் பேசிக்கிறாங்க. காரில் போகும்பொழுது நிவின் உன்னால் உபத்திரவம் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபமாக திட்டுறாரு திருப்பி இவங்களை யமுனாவை. இதுக்கு நடுவில் சந்திரா, அதாவது காவேரியோட அம்மா, காவேரி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பையன்கிட்ட திருப்பி நீ போயிடக்கூடாது, உன் வாழ்க்கைக்கான முடிவை நான் தான் எடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு இது சத்தியம், என்ன நடக்குது அந்த கதையில் நமக்கு ஒன்றும் புரியலங்கிறதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.